பெரிய பெட்ஷீட்டு போத்திக்கிறதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா துவைக்கும் போது தான் அதனோட கஷ்டம் என்னன்னு தெரியுங்கிற மாரி, மாமா வெளியில போயிருந்தாரு. இன்னைக்கு நானே என் பெரிய உசுரும் தான் வந்து அந்த பெட்ஷீட்ட போட்டுட்டு ஓரியாடிட்டு இருந்தோம். அது என்னன்னா துவைக்கிறதுக்கும் வழி இல்ல. அந்த பக்கெட்டுக்குள்ள சோப்பு தண்ணியில போட்டு சாணி மிதிக்கிற மாரி வச்சு மிதிச்சுட்டு, அதுக்கப்புறம் அலசி எடுத்து வச்சுட்டு வந்தேன். பெரிய உசுரும் அம்மாவும் தான் காய வச்சாங்க. நான் இந்த கிழங்குலாம் எடுத்து வச்சுட்டு பொங்கலுக்கு வீடு கிளீனிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ஒரு பக்கம் வேலை பார்த்துட்டு இருந்தேன். இந்த என் உசுருங்க 2 பேர் இருக்காங்க பாருங்க. என்னோட ஹேண்ட்பேக்ல காசு இருந்துச்சாமா. அதை எடுத்துட்டு 2 பேரும் சத்தம் போட்டுட்டு கத்திட்டு இருந்தானுங்க. வெளியே வந்து பார்த்தா 2 பேரும் சண்டை கட்டிக்கிறானுங்க. இந்த 2 உசுருங்கிட்டையும் கத்தியே என் உசுறு போயிட மாட்டேங்குது. என்னால் முடியல. அதுக்கப்புறம் வந்து வழியில் வந்துட்டு அண்ணா வந்து கயிறு கொண்டு வந்திருந்தாரு. பொங்கல் வந்துருச்சு அப்படின்னா நமக்கெல்லாம் புது ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி பொங்கல் வந்தால் மாட்டுக்கெல்லாம் புது கயிறு போட்டால் தானே அதுங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா அந்த அண்ணாக்கிட்டேயே வந்துட்டு ஒரு 12 கயிறு வாங்கியிருந்தோம். நீங்களாம் மாடு வச்சுருக்கிறவங்களா கயிறு வாங்கிட்டீங்களா, புது ட்ரெஸ்லாம் எடுத்துட்டிங்களாங்கிறவங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து என் உசுருங்க 2 பேரும் கிழங்கு வடை கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரி குளிச்சுட்டு வந்து டயர்டாக இருக்குன்னு பார்த்தேன். சரி நாளைக்கு சிப்ஸ் போட்டுக்கலாம், இன்றைக்கி கிழங்கு வடை சுட்டலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருந்தேன். அதில் இந்த வடை சட்டியில் எண்ணெயை ஊற்றி வச்சா இந்த காது இருக்கிற வடை சட்டியை எடுக்கக்கூடாதாட்டுக்கு. அது பார்த்தா அந்த ஒரு ஏதோ ஓட்டை இருந்துருக்க மாட்டேது, எண்ணெய் சொட்டுன்னு 2 சைடுமே ஒழுதுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை வேற வடை சட்டியில் மாற்றி இதுக்கு மேலே நின்றுட்டு சுடுற அளவுக்கு எனக்கு இடுப்பு வரல, ரொம்ப இடுப்புலாம் வலிக்குதுன்னு சொல்லிட்டு தூக்கி வச்சு கீழே வச்சு இன்னைக்கு வடை சுட ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு டே எங்களுக்கு இப்படி தாங்க ரொம்ப வேலை ஹெவியாக போணுச்சு. இது மாதிரியான மினி விலாஸ் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய்.